உடலை குறைப்பதற்கு ஆயிரம் எல்லோரும் உடம்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடல் எடையை குறைப்பது, ஸ்லிம் ஆகிக்கிறது ஆரோக்கியம். உடல் மெலிவாக இருந்தால் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம்ங்கிறது உண்மைதான். ஆனால் உடம்பு ஏன் குண்டாச்சு? அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து ஊரில் யாரோ ஒருத்தர் தான் கொஞ்சம் அளவுக்கு மீறிய எடை கொண்டவராக இருப்பார். அவங்க இந்த ஊர்லேயே தடிப்பைய குண்டேன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லோருமே நம்ம ஒபிசிட்டிக்கு ஆளாயிட்டோம். ஏன்னா உணவு முறை தொடக்கத்திலிருந்தே எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு ஐயன் வள்ளுவன். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் அப்படின்னா உனக்கு எது ஒத்துக்கொள்ளுமோ சாப்பிடு, இது வேண்டாமா விட்டுரு. இதை தெரிந்து கொண்டால் அதுதான் ஆரோக்கியத்தினுடைய முதல் படி. இதையெல்லாம் செய்தால் எத்தனை அறிஞர்களும் சொல்கிறாங்க இதை சாப்பிடாத, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு சாப்பிடக்கூடாததை எனக்கு ஒன்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று கண்டுபிடிப்பது 2 நாள் தான் ஆகும். நான் உணவை சாப்பிடுகிறேன், எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லையே உடம்பு சொல்லும் 2 நாட்கள் தான், அப்போ தொடக்கூடாது. அது இது அறிவு. இப்படியெல்லாம் செய்து உடலை பெருசாக ஆக்கி வச்சு ஏதாவது நோயை ஆக்கிட்டு அப்புறம் உடம்பு மெலிஞ்சா நல்லா இருக்கும் என்று போகிறோம். அதுக்கு நிறையா வழி இருக்குது. என்னமோ சொல்கிறாங்க அது கீட்டா ஃபுட்டுங்கிறான், பேலியோ ஃபுட்டு டயட்டுங்கிறான், இதெல்லாமும் இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப நாளாக எனக்கு என்னன்னு புரியாமல் இருந்தது. அண்மை காலமாகத்தான் புரிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு திட்டம், முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு மரபு சார்ந்த விஷயம். அது வேறு ஒன்றும் இல்லை. சூரியன் மறைந்த பிறகு சாப்பிட்றது இல்லை, அதுதான் மெயின், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் காலையில் சூரியன் உதித்து தன்னுடைய உஷ்ணமெல்லாம் வெப்பத்தையெல்லாம் வெளியே பரப்ப ஆரம்பித்த பிறகு தான் சாப்பிடணும். இது சுருக்கமாக சொன்னால் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற நேரத்தை அதிகமாக்கணும். காலையில் லேட்டாக சாப்பிடணும், சாயங்காலம் சீக்கிரமாக சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்போ மொத்தமாக இப்போ காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டோம்னா இந்த 9 to 6 சாப்பிட்ற நேரம், அந்த 6 மணிலேருந்து மறுநாள் காலை 9 மணிக்கு இருக்கிறது ஃபாஸ்டிங். 15 மணி நேரம் ஆயிடுது. இப்போ 6 மணிக்கு காலைல 6 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டோம்னா இந்த 6 to 6 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரம்ங்கிறத சுருக்கி அப்படியே 12, 13, 14, 15, 16 ஆக்கிட்டிங்கன்னா எந்த நோயும் வராது, உடம்பும் பெருசாக வராதுங்கிறான். இதான் வேற ஒன்றும் கிடையாது. தண்ணீர் மட்டும் விதிவிலக்கு. இதை பலரும் பின்பற்றலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே.